மாதவி இருந்தாலும் மணிமேகலை இருந்தது, அங்கேயும் அறிவுதான் ஜெயிச்சது. ஸோ அதனால எனவே இந்த பேச்சுரை இங்கே முடித்துக் கொள்கிறோம். அதாவது இங்கே உள்ள இந்த பேச்சுரையில் ஒரு சின்ன வார்த்தை இருக்குன்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல். மதம், மனிதன், எண்ணம், குழந்தை எல்லாமே ஒரு தூண்டுதல் தான். அந்த தூண்டுதலை நோக்கித்தான் இந்த கவி தலைப்பு வந்ததோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான். ஸோ மிக்க நன்றி. எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு பிளட் டொனேஷன் முடிச்சுட்டு நான் லேட் ஆகி போச்சுட்டாங்க. இல்லை அங்கேயும் இந்த நம்மளால் கொடுக்கக்கூடியது என்னிடந்து எடுக்கக்கூடியது, நான் தைரியமாக கொடுக்கக்கூடியது. இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவுமே எனக்கு ஒரு தூண்டுகோல் தான். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. முதல்ல திரு ஈஸ்வர் அவர்களுக்கு நன்றி. காரணம், அவருடைய குரல், அந்த தெளிவான உச்சரிப்பு, அந்த பேச்சு நடை இதெல்லாம் கேட்கும்போது தொலைக்காட்சியில யாருடைய குரலுக்கோ அடிமையான ஒரு குரல் போல எனக்கு தோன்றுகிறது. யாரும் எனக்கு நினைவுல வரல, ஆனா அந்த பிரதிபலிப்பா இருந்தது. அது ஈஸ்வருடைய தனித்தன்மை தான், அதை மறுப்பதற்கில்லை. அந்த வகையில் அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழ் தேருக்கு அவருடைய குரல் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.